வணக்கம் நண்பர்களே. நம்ம தினசரி உறங்கும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பழக்கத்தை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். உங்கள் நாளில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தூங்க போகும்போது அன்னைக்கு நடந்த மிக சந்தோஷமான விஷயங்களெல்லாம் ஒரு வாட்டி எண்ணி பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் என்னம்மா ஜாலியாக நடந்தது, உனக்கு என்னெல்லாம் இன்னைக்கு பிடிச்ச மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிக்கலாம். இப்படி நீங்கள் சந்தோஷமான நினைவுகளோட நீங்கள் தூங்க போகணும். இந்த பழக்கம் மிக மிக முக்கியம். ஏன்னு நான் சொல்கிறேன். நம்ம மூளை எப்பவுமே அலைகளை வெளியிடுது. இதில் 5 வகைகள் இருக்குது. முதல்ல காமா நிலை, அதாவது நம்ம ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது இந்த நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் பீட்டா நிலை, நம்ம சராசரியாக இருக்கும்போது தினசரி வேலையெல்லாம் செய்யும்போது பீட்டா நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூளையோட அலைகள் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகி ஆல்ஃபா நிலைக்கு போகும். இதுதான் நம்ம தூக்கத்துக்கு செல்கிற நிலை, நம்ம ஆழ்மனதை தொடர நிலை. இப்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி பிரெயின் வேவ்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தூங்கும்போது தீட்டா நிலையில் இருக்கும். அப்புறம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்ற போது டெல்டா நிலைன்னு ஒரு நிலையில் இருக்கும். இப்போ நம்மளோட பிரெயின் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி ஸ்லோ ஆக ஆக நம்மளுடைய எண்ணங்களோட சக்தி கூடும். அப்போது நம்ம தூங்கும்போது என்ன நினச்சிட்டு படுக்கிறோமோ அந்த நினைவு நம்மளை அறியாமே நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதோட சக்தி கூடிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு நம்ம தூங்கணும். நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்தெல்லாம் நினச்சி தூங்கும் போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் மேலும் மேலும் பாசிட்டிவிட்டியை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. அதனால் நினைவில் வச்சுக்கோங்க, தினசரி தூங்கும்போது சந்தோஷமான விஷயத்தையே நினச்சிட்டு தூங்குங்க. உங்கள் லைஃப்பில் மேலும் மேலும் பாசிட்டிவிட்டி வர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பயனுள்ள வீடியோஸ்க்கு ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வம் ஆண்டாள் சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.